ரசாயனம் கலந்த கொசு வலை விற்பனை செய்யப்படுவதால் 50,000 தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கொசு வலை தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் கொசு வலை தயாரிப்பு முக்கிய தொழிலாளர் உள்ளது. இங்குள்ள 2 கொசுவலை தயாரிப்பு நிறுவனங்களுக்கு மட்டுமே ரசாயன கலப்பு கொசுவலை தயாரிக்கவும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் அனுமதி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த 2 நிறுவனங்களில் இருந்து வெளியேற்றப்படும் 2ஆம் தர கொசு வலைகள் உள்நாட்டிலேயே விற்பனை செய்யப்படுவதாக சக கொசுவலை தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் 50,000 பேர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எங்கள் காஸ்ட்டு 210 ரூபா 220 ரூபாய்னா அவங்க 60 ரூபாய்க்கு 3ல் ஒரு பாகம் குறைச்சி கிடைக்கிறதுனால மார்க்கெட்டில் எங்கள் துணி சேலாக மாட்டேங்குது. அந்த 60 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு விற்கிற துணியும் இந்தியாவுக்குள்ள விற்கக்கூடாது. சட்டப்படி 100% எக்ஸ்போர்ட் மட்டும்தான் பண்ணணும். லோக்கலில் விற்கிறதுக்கு அவங்களுக்கு லைசன்ஸே கிடையாது. ஆனால் அவங்க சட்டத்துக்கு புறம்பாக லோக்கலில் பூரா விற்கிறதுனால எங்கள் தொழில் முழுசாக நசுடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியில் ஒரு 25% ஒரு 40% வரைக்கும் இந்த தொழில் விட்டே போயிட்டாங்க.